Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு வச்சு ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவுமே சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த சட்னி. அதுவும் போக ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பூண்டு சட்னி இன்றைக்கி எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு சட்னிக்கு தேவையான கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 முழு பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்பவும் வதங்கணுமா தேவையில்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதில் ஒரு 5 நம்பர் வரமிளகா, ஒரு 5 நம்பர் காஷ்மீரி சில்லி அதை ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி இல்லைனா கூட நார்மல் வரமிளகா கூட ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ லைட்டாக தேவையான அளவு புளி ஆட் பண்ணிவிட்டு அதே அளவு வெல்லம் ஆட் பண்ணிடுங்க. சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுக்கலாம். இதையே மிக்சியில் ரொம்பவும் நைஸ் அடிக்கக்கூடாதுங்க, ஓரளவுக்கு குறுகுறுப்பாக அடித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் லைட்டாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி ஆட் பண்ணி லைட்டாக மிக்சியில் இருக்கிறத கழுவி ஊற்றிடலாங்க. இதை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா இந்த பதத்தில் கெட்டியாகி வரும். அவ்வளோதாங்க, நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.